வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7300 இன்னும் 7300 நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நோட் 7300 வந்து எப்படிப்பட்ட ப்ராசஸர் தெரியுமா? எப்படிப்பட்ட ப்ராசஸ் தெரியுமா? எல்லாரும் அவனை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, 7300 Pro, 7300 அல்டிமேட் அதான் இதுல இருக்கு. 7300 அல்ட்ராங்கிறது ரெட்மில இருக்குது. 7300X பிளஸ் 7300 எனர்ஜி. சோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா, அது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள டிவைஸ். ஆமா, ஆனா சூப்பரா இருக்குல்ல. இவனை விட இவன் டிசைன் நல்லா இருக்கு. ஓ, இதுல சண்டை வர போட்டு நீ காப்பி அடிச்சு என்னடா இப்படி போட்டு அசிங்கப்படுத்திட்ட. இது பாருங்க, அந்த மெட்டல் இல்ல, பிளாஸ்டிக் தான். எப்படி இருக்கு அந்த குரோம் ஃபினிஷ், இவன் எப்படி இருக்கான். ஆனா டிசைன்ன்றது சப்ஜெக்டிவ். சிலருக்கு இது பிடிக்கும், சிலருக்கு இது பிடிக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அதான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க. பாருங்களேன், ரொம்ப இவன் மினிமல்ன்றான். இவனை பார்த்தா மினிமலா இருக்கு. எது மினிமலா இருக்கு நீங்க சொல்லுங்க. சரி, அவங்களே சொல்லிட்டு. ஆனா இங்க ஃபேக்ட் என்னன்னா, இது எல்லாமே 7300 பேஸ்ட் டிவைஸ் தான். இதுல ஹைலைட் என்னன்னா, இது ஹெச்டி பேனல். ஓகே, சரியா? இதை ஏன் நான் வந்து இப்போ ஒப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னா, இது 12000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா அது வந்து ஹெச்டி பேனலோட வருங்க. 50 MP ஒரு கேமரா இருக்கும். பின்னாடி மத்த கேமராலாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏ கேமரான்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 64 MP கேமரா இருக்கும். அது கூட ஒரு 2 MP மேக்ரோ இருக்கு. பத்தாததுக்கு இவன் கர்வ்டு டிஸ்ப்ளே. ஆமா, இது வந்து கர்வ்டு டிஸ்ப்ளே. சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். நீங்க பாக்கும்போது கொஞ்சம் நச்சுன்னு டிஃபரன்ஸ் கொடுக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் அப்போ பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, உனக்கு எக்ஸ்ட்ரா ரேம் ஒண்ணு, அப்புறம் வந்து 4000 ரூபாய். இப்ப எப்படின்னா, அது வந்து 12000 ரூபாய்க்கு கிடைக்குது. இது வந்து 16000 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்க அந்த 16000ல இதுல வந்து 8128, 18000க்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணா 8256. ஓகே, சரியா? சோ இதுதான். இப்போ இந்த நோட் 50S நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ரீசன் என்னன்னா, இதுவும் 7300 தான். ஆனா கர்வ் பேனலோட இன்ஃபினிக்ஸோட OS அப்படின்னு வரும்போது, அவங்களோட XOS ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சொல்லுவோம், நாங்களே எதிர்பார்க்கல. அவங்க ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப லைக் நிறைய மாத்திருக்காங்க. பி ரோல்ஸ் வரும், நீங்க பாப்பீங்க. ஆமா, கண்டிப்பா நீங்க செக் பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்களே பாப்பீங்க. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சூப்பரா மாத்திருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன், எப்பயும் வர மாதிரியே வரேன். சோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 180 கிராம்ஸ் வெயிட். இந்த டிவைஸ் கையில எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட்டா ஃபீலே ஆகாது. பாக்ஸ்ல ஒரு கேஸ் கொடுத்திருப்பான். அந்த கேஸும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆமா, கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டான். இன்னொன்னு என்னன்னா, இந்த போன்ல வந்து இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், சரியா? ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இப்போ இங்க டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பில்ட் இருக்கும். சவுண்ட் வை எது? JBL தான். அதேதான். நீ எவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதேதான். Is it true? Yeah, true. உள்ள போனாலும் காட்டுதே. How come? Since when? அதெல்லாம் தெரியல. JBL இந்த நிலைமைக்கு வந்துட்டானா இல்ல இன்ஃபினிக்ஸ் ரொம்ப பெருசாயிட்டானா? யாரு கீழ வந்து சரி, ஏதோ வந்தீங்க. மொத்தம் அதுவும் நல்ல விஷயமா தான் இருக்கு, சரியா? அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கிளீனா இருக்கும். பிளாஸ்டிக்னால ஆண்டனா கட்டோட்லாம் தேவையில்ல. பாட்டம்ல உங்களுக்கு டுவல் சிம் ட்ரே இருக்கும், சரியா? டைப் சி, பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் கிரில். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர், கீழ பவர் பட்டன். ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED ரிங் இருக்குங்க, சரியா? நோட்டிபிகேஷன் தெரியும். மேல வந்து AI கேமரான்னு போட்டு கொடுத்திருக்காங்க. ஆமா, 64 MP கேமரா. சோ இதுதான் ஓவரால் பேக் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ங்கற பிராண்டிங்கே வெளில தெரியாது. ஆமா, இங்க இருக்கு கார்னர்ல. ரொம்ப ஓரமா. அதுவே அவ்வளவு ஈஸியா தெரியாது. அந்த குரோம் கலருக்கு தெரியல. ஸ்மட்ஜஸ் வராது போலயே. மேட் ஃபினிஷ் தான். பரவாயில்லையே, ஸ்மட்ஜஸ் இல்லைங்க, சரியா? இந்த டிவைஸ் இதுலயே வந்து வெல்வெட், இது என்னது வேகன் லெதர் வேரியன்ட் இருக்கு. அதுல தான் ஸ்மெல் வந்துனே இருக்கு. சொன்னீங்களே லைஃப் லாங் ஸ்மெல் வரும்னு. அது வந்து அந்த வேரியன்ட் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த ஸ்மெல் வருங்க. சோ இதுல வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் வந்து போட்டோ வச்சு பண்ணுவாங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல்ங்கறனால அது ஃபாஸ்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. அப்புறம் இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு. பட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி வெப்சைட்ல என்ன போட்டுருவாங்கன்னா, கர்வ்டு டிஸ்ப்ளே வெப்சைட்ல என்ன போட்டுருவாங்கன்னா எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கீழே போட்டுறாத. ஆமா, ஏன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் கர்வ்டு டிஸ்ப்ளே அதுதான் மேஜர். ஸோ கண்டிப்பா இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். கீழே எல்லாம் போடுற மாதிரி இருந்தா ரொம்ப போடுவீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் இது IP64 ரேட்டிங்கும் இருக்கு, சரியா? ஸோ இதுல என்ன ஹைலைட்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1300 nit ஸ்பீக் பிரைட்னஸும், இது ஒரு AMOLED பேனல் 1 பில்லியன் கலர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 16000 ரூபாய்க்கு தராம பத்தியா? அங்க நிக்கிற எங்க ஆளு, சரியா? அதாவது பிரைஸ் டிராப் ஆவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபியூச்சர்ல பிரைஸ் டிராப் ஆகிறது நிறைய சான்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ். XOS தான் 15, XOS 15 இருக்கு. 2 மேஜர் அப்டேட் வரும். அது எப்படின்னு தெரியல, பட் இப்போ இருக்க சாஃப்ட்வேர் சூப்பரா இருக்கு. நான் அவ்வளோ யூஸ் பண்ணல, ஆனா பார்த்ததுக்கே பயங்கரமா இருக்கு. மிரண்டல. ஆமா, நிஜமாலே. சரி, ஓகே. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா
ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 13 மெகா பிக்சல் ஷூட்டர் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது 8 மெகா பிக்சல் இருந்தது. 8 மெகா பிக்சலுக்கே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க 4K ஃப்ரண்ட்லயும். ஸோ ரியர்லயும் ஃப்ரண்ட்லயும் ரெண்டு இடத்துலயுமே 4K எடுக்க முடியும். ஃபோன் காலுக்கு ஓகே நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா மொபைல் டேட்டாவும் சரி, அப்புறம் நெட்வொர்க் ரிசெப்ஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன லேட்டன்சி மாதிரி ஃபீல் ஆகுது. சின்ன லேட்டன்சி ரொம்பலாம் இல்ல, ஆமா கொஞ்சம். ஆனா 7300 ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல SoC தான். நான் வந்து அதை Note 14 Pro யூஸ் பண்றதுனால ஒரு 1 month யூஸ் பண்றது நினைக்கிறேன். அப்போ வந்து கால்ஸுக்கு பெருசாலாம் இதெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்தது. ஸோ அதான் மொபைல் டேட்டாவும் இருக்கு. என்ன ஆகுதுன்னா இப்போ ஆன்லைன் கேம் ஏதாவது ஆடுறோம் போது அப்போ ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தெரியுது லேட்டன்சில. சரியா, அது தெரியுது. ஃபோன் கால் ப்ராப்பரா கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இயர்பீஸ்லயும் கால் ஓகே, லவுட் ஸ்பீக்கர்லயும் கால் ஓகே. அப்புறம் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் நேட்டிவாவே இருக்கு, அதுலயும் பிரச்சனை இல்லை. ஸ்டார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார் S07 போட்டீங்கன்னா 0.261 வந்து ஹெட், 0.466 வந்து பாடி. இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போடலாமா? Infinix ஏயா since when? அதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கு. இன்ஃபினிக்ஸ்ல எவ்வளவு பெரிய ஆளு, யாரா சின்ன பையன் சொடலங்க. பெரிய ஆளா? சொடலங்க என்ன சொல்ற? யார் நீ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நாமே இன்ஃபினிக்ஸ்ரா. ஃபாண்ட்டும் நல்லா இருக்கு பாக்க. எல்லாம் அந்த கொச்சன்னு இருக்கும்ல, அந்த இதெல்லாம் எங்க போச்சு? அந்த இன்ஃபினிக்ஸ்க்கு என்னாச்சு? அந்த இன்ஃபினிக்ஸ்லாம் காலாவதி ஆயிடுச்சு. ப்ளூடூத்லாம் எப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்னா எப்படின்னு கேட்கணும் நீ. டைனமிக் பார், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஸ், ஸ்மார்ட் பேனல், கேம் மோட், ஸ்மார்ட் ஆப், ஸ்மார்ட் ஹப், கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர் டூலா? ஏய் நீ எப்ப தந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச? நிறைய இருக்குங்க, உங்களுக்கு புரியல. JBL ஆடியோன்னதே பக்குன்னு இருக்குங்க. இன்னும் நான் அதை விட்டு வெளில வரல. இங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் ரேம் எக்ஸ்பென்ஷனை தூக்கி விட்டேன். அதை தூக்கி விட்டோன்னா கொஞ்சம் எனக்கு பெட்டரான மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ நான் அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ மற்றபடி இதுதான் நம்ம டிவைஸோட ஸ்பெக்கு. ஸோ 5500 mAh பேட்டரி இருக்கு, 45 வாட் சார்ஜிங் இருக்கு. சரியா, 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதெல்லாம் தான் வந்திருக்கு. ஆமா. ஸோ இதில் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இங்கே பாரு டிஸ்பிளே, பிரைட்னஸ், அப்புறம் ஹை பிரைட்னஸ் மோட் இருக்கு. ஸோ வெளியில போயிட்டு வெயிலில் யூஸ் பண்ணும்போது தெரியும். கலர் ஸ்டைலு ஒரிஜினல் வச்சிருக்கேன். பிரைட் கலர் வேணும்னா கொஞ்சம் சேச்சுரேட்டடாக வச்சுக்கலாம். ஆமாம், நானும் அது யூஸ் பண்ணல. நான் நார்மல் ஒரிஜினல் கலரே, ஏன்னா அதுலேயே நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கலாமேன்னு சொல்லி அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீன் டைம் அவுட் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன் தனி ஏரியா. சரியா, ஆமாம் அது வெளியிலயும் இருக்கு. ஆனால் பார்க்க இதெல்லாம் பார்க்க அந்த OnePlus ஃபீல் வருதுங்க லைட்டா. அதான் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இருக்கு. இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது போனால் நிறைய ஆன் பண்ணா கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை காட்டிடலாம். ஓடு அந்த லைட்டை பார்த்தீங்களா? சூரியனா நிலாவா எல்லா பிளானட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு ரிங்குக்குள்ள. இப்படி தான் இருக்கும். செம்மையா இருக்கே. ஆமாம், நல்லா இருக்கா? இப்போ வேற ஏதாவதுன்னா இப்போ இது பாரு. என்னடா இது, இன்ஃபினிக்ஸ் கிட்ட இவ்வளோ கஸ்டமைசேஷனா? ஐயோ ஹைப்ரோவேஸ் மானம் பறக்குதே. இங்கே ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி அதுக்கு ஃப்ரேம் வைக்கலாம். இந்த டொமேட்டோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்ததுல. இது வந்து ஃப்ரம் பெரு. திஸ் டொமேட்டோ இஸ் ஃப்ரம் பெரு. எஸ் ஓகே. அந்த சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம இது வச்சுக்கிற மாதிரி ஃப்ரேம்குள்ளே போடு. இதெல்லாம் நம்மளே வாண்டடாக இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தலையை வெளில எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து நம்மளே செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி இருக்கும் பாரு. ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ நல்ல கஸ்டமைசேஷன், நிறைய ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து எங்கேருந்து திருடினானோ திருடலையோ அது வேற விஷயங்க. மொத்தம் பார்க்க நல்லா இருக்கா? முன்னதாங்க இந்த திருடலாம், இப்போ எல்லாமே இன்ஸ்பயர்டு. சரி ஓகே. ஸோ நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கு. அப்புறம் ஆன்லைன் தீம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு, அதுவும் பிரச்சனை இல்லை. ஃபாண்ட் இருக்கு, நம்ம ஆன்லைன்ல வேணா மோர் ஃபாண்ட்ஸ் போயிட்டு அந்த ஃபாண்ட்டை போல்ட் பண்றது இங்க பாரு. அட்லீஸ்ட் இவ்வளவு ஃபாண்டா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். சரியா, நிறைய பேர் இன்னும் அதுவே இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வந்து லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன். ஓகே சரியா, அத டெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்றது, நம்ம கண்டென்ட் காட்டணும், இதெல்லாம் எல்லா ஃபோன்ல இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் இதுல. சரியா, சோ அதெல்லாம் இருக்கு. சோ ஆக மொத்தம் பார்க்க போனா OS ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் நிறைய இடத்துல பார்க்க முடியும். மேல ஆல்ரெடி ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கே ஓடிட்டு இருக்கு. அந்த டைனாமிக் ஐலாண்ட் வந்து யூடியூப் மியூசிக்ல சாங் ப்ளே பண்ணா கூட வருதுங்க. யூடியூப் மியூசிக் போறோம்னு வையேன். இப்போ ஏன்னா OnePlus அவங்களும் வந்து யூடியூப் மியூசிக்ல ப்ளே பண்ணா டைனாமிக் ஐலாண்ட் வராது ஐபோன் அதெல்லாம். பட் இதுல வருது. எப்படி இருக்கு அனிமேஷன் கூட பார்த்தனா ரிங் மாதிரி ப்ளஸ் அதே டைம்ல ரெக்கார்டர் இருக்கும் போது அந்த சிம்பிளும் பக்கத்துல காட்டுது. ஆமா, அதை தட்டினா அது வரும், திரும்ப இங்க தட்டினா அது போகும், ஹைட் ஆகும். இன்ஃபினிக்ஸ் வாழ்றான். எப்படி ஸ்மூத்தா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இவங்களும் சாஃப்ட்வேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஆமா, சீரியஸா பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஃபோன் அதான் பட்ஜெட் தாண்டி வாங்குறவங்க வந்து 25 அதுக்கு வந்துருவாங்க. அதுல வந்து எல்லா ஃபோன்லயும் சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்கும், கன்ஃபார்ம் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த என்ட்ரி லெவல் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட One UI கேவலமா தான் இருக்கும்.
இருக்கிறதுலே மட்டமா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் வர்றது குட், ரியலி குட். ஏன்னா என்ட்ரி லெவலில் இருக்கவங்களுக்கு ஒரு லைட் ஸ்கின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளோட்வெஸ்ட்லாம் கம்மியாக ஒரு லைட் ஸ்கின் இருந்தால் அவங்களுக்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் ஸ்மூத்னஸ் இருக்கும், ஃப்ரேம் ட்ராப்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் குட். இன்ஃபினிக்ஸ் நல்லா பண்ணுறீங்க. ஆமாம், நிஜமாக நல்லா தான் பண்ணுறாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஏஐ ஸ்டுடியோன்னு வரும்போது தேவையான அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது. ஓ, அதுவே பார்த்துட்டு கலர்ஸ் அதெல்லாம் அதுவே ஆட்டோ எடிட் மாதிரி எதாவது பண்ணால் பண்ணிக்கலாம். லோட் ஆகிறான். ஓகே, லோட் ஆகிறான்ல. இது இந்த மேட்ரு என்னன்னா, நான் ஸ்கையை ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபோக்கஸ் மாதிரி இருக்கா? ஆமாம், ஃபோக்கஸ் வந்து ஸ்கையை பண்ணியிருந்தேன். இப்போ பில்டிங்கை டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஓகே. ஸோ நான் ஃபோக்கஸ் வந்து ஆக்சுவலாக மாற்றும் போது ஆட்டோ ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். வாட்டர் மார்க்கே நல்லா இருக்குங்க. இவன்ல ஃபோட்டோ எல்லாமே சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் மாதிரி தான்டா வருது. சரியா? கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோ வந்து கலர்ஸ்லாம் டீசெண்டாக இருக்கு. அதான் கொஞ்சம் இதை நான் இப்போ டப்புன்னு எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் போட்டேன்னா கண்ட்ரோல் பண்ணீங்களா இல்லை டேரெக்டாக அதை என்ன சொல்கிறேன், டேரெக்டாக எப்படின்னா பில்டிங்கை டேப் பண்ணி எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஸ்கையை டேப் பண்ணி எடுக்கிறது. அதுக்கு சூப்பர். அந்த மாதிரி தான். இதில் அல்ட்ரா வைட் கிடையாதுன்றதை நான் திரும்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். இது நல்லா இருக்கு. ஆனால் நாய்ஸ் இருக்குங்க. நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ எக்ஸாக்டாலாம் இல்லை, நாய்ஸ் இருக்கு. சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் தான் இது. இது அந்த நாய்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, ஓவர் ப்ராசஸ் பண்றதுனால தான். இமேஜஸ் வந்து கண்டிப்பா ஷார்ப்பா இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு வந்து வேற மாதிரி அப்படி இருக்கும். சரியா? இது வந்து ஹைப்பர்ல, இது வந்து இது பேனோரமா. பேனோரமாவா இது? பார்த்தா பேனோரமா மாதிரி இல்லையே, நல்லா இருக்கே. சரியா? இது வந்து பேனோரமா. எவ்வளவு அந்த லேக் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. ஆனா வைட் ஆங்கிள் இது வந்துருச்சு. வைட் ஆங்கிள் தாண்டி இருக்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ஷாட் தான் இதெல்லாம். ஸோ சும்மா எந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ரொம்ப சூப்பர் டீட்டெயில் கிடையாது, அதுக்காக மட்டமும் சொல்ல முடியாது. 16,000 ரூபா ஃபோனுங்க, அதுக்கு ஒர்த்து தான். சரியா? இந்த இந்த எஃபெக்ட் தான்டா, அந்த கலர்ஸ். கலர்ஸ் ஒரு அந்த சின்ன சின்ன இடத்துல அந்த எல்லோ வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டா பையன். அது வந்து இந்த ஸ்கை வந்து ஒரு மாதிரி ஓவர் இதுவா இருந்தது. சரியா? அது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி மியூட் பண்ணி என்ன நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், இந்த போட்டோ பார்த்தா ஓகே எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணி நீங்களே எடுத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஆனா ஆட்டோலே இந்த மாதிரி ஆட்டோ HDR தான். நைஸ். ஆட்டோ HDR தான். ஆட்டோ HDR தான். அதுக்கப்புறம் போர்ட்ரைட்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் போர்ட்ரைட். ஸோ இந்த ஆங்கிளில் போர்ட்ரைட். ஓகே, இது எதுவும் மிஸ் ஆகலையே. அங்கதான் ட்விஸ்ட். இங்க உள்ள கொஞ்சம் இது வந்து சேலஞ்சிங்கான விஷயம்னு வச்சுக்க. கண்ணாடிக்குள்ள அதனால சேலஞ்சிங். ஆனா கண்ணாடி இல்லாம எடுத்தா வேற லெவல். பக்காவா இருக்கு. சரியா? முடிய கூட பெருசா கிராப்லாம் பண்ணல. ஆமா, இது வந்து லோ லைட்டுக்காக ட்ரை பண்ணேன். லோ லைட் வந்து டீசெண்டா இருந்ததுடா, ரொம்பலாம் எதிர்பார்த்துறாதீங்க. டீடைல்ஸ் மிஸ் ஆகுது, ரொம்பவே மிஸ் ஆகுது. ஷேடோஸும் போச்சு, ஃபுல்லா ஷேடோஸ். இதுல பாரு கன்றாவியா இருக்கும் பாரு. ஆமா, இது நைட் டைம்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸ்கிரீன் ஃபிளாஷ். சரியா? இது 1x, இது 2x, இது 10x. ஓகே. அப்புறம் ஆன் த கோ அப்படியே எடுத்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். மூவ்மெண்ட்லயே இருக்கு, மோஷன்ல இருக்கும்போது எடுத்த போட்டோஸ். நைஸ் தான். பையன் கொஞ்சம் அதிகமா இருக்கான் கண்டிப்பா. ஆமா. ஓகே, செல்ஃபி வந்து எப்பவுமே செமையா இருக்கு. டைரக்ட், அதாவது உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி லைட் இருந்தா செல்ஃபி சூப்பரா எடுக்குது. அடிஷன் வரைக்கிறது. அப்புறம் முக்கியமா போட்டோ எடுக்கும்போது 7300 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். எப்பனா மல்டிபிள் டைம் நான் போட்டோ எடுக்கிறோன்னு வைங்க, ஒரே டைம்ல டபுள் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்றதுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். இப்போ பாரு, இதே இடம் தான் கொஞ்ச நேரத்துல. இப்போ இங்க பாரு, ஸ்கையை தெரியல பாரு. ஆமா, இங்க பாரு மேல அந்த ஸ்கையோட ரேஸ் எல்லாம். கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா ஸ்கை தெரியும். இப்போ திரும்ப இதில் தெரியல பாரு. பொறுமையா இருக்க பாஸ், அவசரப்படாதீங்க. அந்த மாதிரி தான். சீரியஸா இப்போ நான் அதுக்கான சாம்பிள்ஸ் இப்போ நான் காட்டுறேன் பாரு, லைவாவே தெரியும். இங்க பாரு, இங்க பாரு. இதுல வந்து ஸ்கை நல்லா அந்த மேல இதெல்லாம் கிளவுட்ஸ் பாருங்க, அந்த டீடைல்ஸ்லாம் தெரியுது. ஸோ ஃபுல்லா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா ஓகே. நிறைய பேர் இப்போ அதுதான் நம்ம குரூப்ல இருக்கிற நண்பர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு இதுல ஃபோக்கஸ் அடி எங்க இருக்கா, அடுத்ததுல பார்த்தோன்னா ஃபோக்கஸ் இங்க நல்லா கொஞ்சம் இருக்கு. ஆனா என்னன்னா அதான் எல்லாரும் என்னன்னா 15000 ரூபா ஃபோன்ல இவ்வளவா ப்ரோ, இது செம்மையா இருக்கு. இது என்னது மேக்ரோ, இது வந்து நார்மல், இது மேக்ரோ. இது நீங்க எடிட் பண்ணலையா? நான் கேக்க வந்தேன், இது எடிட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். இது மேக்ரோ, மேக்ரோ மோட். ஓகே, நீங்க பார்த்தா தெரியும் பாரு டீடைல்ஸ். 1.1 MB 1600 கிராஸ். சபாஸ். ஓகேயா? இது வந்து பாரு ஓகே 46 16 மெகாபிக்சல். நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஓகே ரெண்டும் ஒன்று தான் போல, மனசு இதுக்கு பூஸ்ட் பண்ணிருப்பாருன்னு நினைச்ச கலரை. இது வந்து 16 மெகாபிக்சல் அவுட், 64 பிக்சல் பின்னிங். ஸோ இது வந்து வேற லெவலில் இருக்குல்ல. ஆமாம், நல்லா தான் இருக்குது டீட்டெயில்ஸ் இது. ஸோ அதான் சொல்ல வரேன். ஓகே, தென்னை மரம். இது வந்து ரொம்ப டைனி, செம்ம டைனி. ஆனால் ப்ரோ மோடில் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த ஃபோக்கஸ் வந்து பாயிண்டில் வைக்க முடியும். நான் மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னங்க பண்ணுறது. இன்ஃபினிக்ஸ் தான் அடுத்த ஆப்பிள் அப்படின்னு ஒரு காலத்தில் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், அது ஜாலிக்காக போட்டேன். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா,
15,000 10,000 இந்த செக்மெண்ட்லலாம் இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாங்கங்கிறத உறுதிபூர்வமாக. அது எப்படின்னா ஏங்க முதல்ல இந்த சாம்பிளாக பாருங்கங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ஃபினிக்ஸ் நோட் 50s அதோட ரியர் கேமராவில் தான் 1080p வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா வானம். ஆல்ரெடி சன்செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு என்னமோங்க இந்த 50,000 ரூபா செக்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஃபினிக்ஸ் டெக்னோ ஃபோன் பக்கம் வந்தால் ஆச்சரியமாக இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியுங்க இன்ஃபினிக்ஸில், போர்ட்ரேட் வீடியோ. ஸோ அதான் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்களேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கேமரா ரொம்ப பிடிக்கும், ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ். ஸோ அதனால தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் வாங்குற எல்லாருமே கேமரா ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து வாங்குறாங்களாங்கிறதுல பெரிய கேள்வி இருக்குது. இருந்தாலும் அந்த 7300 அல்டிமேட் முடிஞ்ச அளவுக்கு டெலிவர் பண்ணுது, பட் லேகும் ஆகுது. HDR ஓகே. டீடைல்ஸ் நல்லா தானே இருக்கு. அது நல்லா இருக்கும். ஆனால் 7300 கொஞ்சம் இப்போ 4Kலாம் போட்டோம்னா திணறும். சரியா? ஆமாம் திணறும் 4K ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. 4Kல ரெண்டர் பண்ணுறா திணறான் பாரு, ஸ்ட்ரக் ஆகுது. நல்லா இருக்கா? சரி இப்போ அப்படியே ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணுவோமா? சட்டிலாக இருக்கு, கிறிஸ்பாக இருக்கு, நாய்ஸ்லாம் இல்லை. ஆனால் பேஸ் கம்மியாக தானே இருக்கு. ரைட்டா? ஸோ ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் தான், ஆனால் டாப் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கு. பாஸ் விரும்புறவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. கம்மி தான், பாஸ் இதுல கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஆவரேஜ் பிளேயர் பாஸ்ல. ஆனால் ஓவரால் லவுட்னஸ்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பட்ஜெட்ல வந்து நல்லா இருக்கு. ஓகே. ஸோ 7300 பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு ப்ராசர்னு தான் எல்லாருமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதில் வந்து இந்த மாதிரி கேம்லாம் ட்ரை பண்ணேன், ட்ரீம் கிரிக்கெட் ட்ரை பண்ணேன். ஸோ அது ட்ரீம் கிரிக்கெட்டில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அக்கேஷனல் ஸ்டட்டர் எப்பயாவது நான் ஃபேஸ் பண்ண தான் செய்கிறேன். கம்ப்ளீட்டாக நான் ஸ்டட்டரே இல்லாமல் பயங்கர ஸ்மூத்தாக விளாட்றேன். இந்த மாதிரியான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே எதுலையுமே கிடச்சது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஃபோன் வந்து ஹீட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, குறை இல்லை. ஸோ அதையும் நான் சொல்லணும். ஓகே, இதில் வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இன்டென்ஸாக போக முடியாது. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அல்ட்ராலாம் ட்ரை பண்ணலாம். எத்தனை வாட் சார்ஜர்? 45 வாட் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். சரியா? ஸோ வந்து ஹீட்டு அதான். இப்போ எப்படின்னா இப்போ அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சிருக்கேன், 8GB ரேம் இருந்தால் தான் அல்ட்ரா கிராஃபிக்ஸ் விளாட முடியும் மாதிரி அது சொல்லும். ஆனால் நீங்கள் வந்து 4GB ரேம் டிவைஸில் கூட இந்த ஏபிகே சைட் லோட் பண்ணிட்டு நீங்கள் விளாட்லாம், அதெல்லாம் வரும். பட் தான் அந்த ஃபேக்டை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து எப்படி விளாண்டாலும் சரி, இந்த ட்ரீம் கிரிக்கெட் மாதிரியான ஒரு கேமை விளையாடும் போது லைட்டாக வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஆகுது தவிர பட் அப்படி கொதிக்கிற மாதிரி ஆகலை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரேம் ட்ராப் ஆகிறது ஸ்டட்டர் ஆகிறதுலாம் பார்க்க தான் செய்வீங்க. ஓகே. ஸோ அதான். அப்புறம் ரேம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க, 8GB ரேம் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. அப்படியே பயங்கரமாக மல்டி டாஸ்க்லாம் பண்ணும்போது 10வது ஆப் நான் ஓப்பன் பண்ணுவோம் ப்ரோ, இந்த ஜோக்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அப்புறம் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. SOT வந்து 6 hours கண்டிப்பாக ஈஸியாக வரும். சரியா? 5 to 6 hours ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடுவீங்க. கேமராவை பெரும்பாலும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கேமிங்காக இந்த டிவைஸ் வாங்கலை, மீடியாக்காக தான் வாங்குறேங்கிறவங்களுக்குலாம் இன்னும் SOT நல்லாவே பூஸ்ட் ஆகும். பிடிக்குன்றவங்களுக்கு இது நிஜமான நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட்டில் சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. ஆமாம். ஸோ அதனால் ஓவராலாக இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சும்மா ஆஃப்லைன் கண்டென்ட்டு யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் என்ஜாய் தான் பண்ண போகிறீங்க. அதில் பிரச்சனை டே டு மினிமலான டே டு டே யூசேஜ் அதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். இன்டென்ஸ் கேமிங் வாய்ப்பே இல்லை. டீசெண்டாக ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் தான் ப்ரோ ஆடுவேன், சின்ன சின்ன கேம்ஸ் தான் ஆடுவேன்னா சூப்பராகவே இருக்கும். அதாவது இன்டென்ஸ் கேமிங் வாய்ப்பு இல்லைன்னு ஏன் சொல்கிறான்னா, இன்டென்ஸ் கேமிங்கான ஒரு ஃபோன் இது கிடையாதுங்கிறனால சொல்கிறானே தவிர, ஏன்னா உங்களுக்கான இது இதில் வராது அந்த பர்ஃபார்மன்ஸ். ட்விஸ்ட் என்னன்னா BGMIலாம் கூட பார்த்தீங்கன்னா 7300 90 FPS 120 FPSலாம் சில சமயங்கள் நல்லாவே வரும். சரியா? நான் ஆனால் இதில் BGMI ஆடல, அதனால தான் நான் டேட்டா சொல்லலை.
பட் இதே சிஎம்எஃப் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்களே 120 FPS சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்துக்கோங்க நிலைமையை. ஸோ 7300 வந்து ஏன் இவ்வளோ பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா கொஞ்சம் மீடியாடெக் சைட்லேருந்து ஒரு பெட்டரான ப்ராசஸராகவும் ஃபீல் ஆகுதுங்கிறது தான் மறைக்க முடியாத உண்மை. அதுக்கு எல்லாரும் யூஸ் எல்லாரும் அதை யூஸ் பண்ணி அது பெட்டராக நல்லா ஸ்மூத்துங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குல்ல. இந்த ஓஎஸ் லைக் இந்த பட்ஜெட்லலாம் ஒரே குப்பை ப்ளோட்வேர்ஸ் அப்படி இப்படின்ற இதில் ப்ளோட்வேர் இருக்குடா, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அது எல்லாமே நான் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடிஞ்சுது. அது போதும்ல, நமக்கு டிசபிளே பண்ண முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தால் தான் கஷ்டம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கரெக்டாக எதிர்பார்க்கவே லைக் சொன்னாலே ஒரு இன்ஃபினிக்ஸ் மொபைல்லேருந்து இப்படின்னா, நான் இன்ஃபினிக்ஸை தப்பாக சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன்னா ஆச்சரியமாக இருக்குது, நல்லா டெவலப் பண்ணி இன்ஃபினிக்ஸில் எப்படி ஒரு ஃபோனா அந்த ஒரு இது வந்துருச்சுல. நான் வந்து இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் வந்து 2019-20 நான் இன்ஃபினிக்ஸ் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவங்களோட ஸ்மார்ட் சீரிஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நிஜமாவே நோட் சீரிஸ் வந்து கடைசியாக எப்போ இன்ஃபினிக்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னா அவங்க ஐஃபோன் மாதிரி டப்பா கொடுக்கும்போது நான் கடைசியாக அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன். ஹோல்சம் மொபைலுங்க இது இந்த பட்ஜெட்டுக்கு நிஜமாலே. சரி கிடையாது தெரியுமா? அப்படிலாம் இல்லைங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் டிவைஸ் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் ஃபோன் நினச்சிருவாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும்லாம் கிடையாது, கர்வ் டிஸ்பிளேன்றதுனால நாங்க அப்படி சொல்றோம். நல்லா இருக்கு பாருங்க இந்த குரோம் ஃபினிஷ். யார் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் போட்டாரா? நிஜமாலே யோசிச்சு பாருங்க, எந்த சைனீஸ் மொபைல் யார் வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு தெருவுல எங்கேயோ போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. லாவா பார்த்து கத்துக்க. ஆமா நிஜமாதான், லாவா மட்டும் இல்ல நீயும் தான் கத்துக்க. அவன் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இவன் வேற லெவல், இவன் தனியா போயிட்டான், இவன் வேற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஆக மொத்தம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இந்த டிவைஸ் பத்தி இருந்ததுனால தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்கணும்னா, ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து இதில் ஆவரேஜான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் தான். இந்த பட்ஜெட்டில் எப்பயுமே எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டீப்பர் ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்காது. இந்த ஃபோனில் ஹாப்டிக் சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 3 நல்ல கேமரா இருக்கும் ரியரில். அதில் ஒரே கேமரா தான் இருக்கும். என்ன அதில் ப்ராசஸிங் இந்த மாதிரியான விஷயங்கள் போஸ்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் செமையாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் செல்ஃபியில் தரமாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் தான் அல்ட்டி என்னன்னா, எப்பவுமே இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா தான் நல்லா ஷார்ப்பாகவும் இண்டிவிஜுவல் ஹேர்ஸ் தெரியும், ஃபேஸ் டீடைல்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ரியர் கேமராவோட ஃப்ரண்ட் ரொம்பவே மாசாக இருக்கும் எப்பயுமே இன்ஃபினிக்ஸில். அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஓவராலாக வந்து இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான டிவைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான டிவைஸில் நான் உங்களுக்கு 3 வருஷம் அப்டேட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சாலிடாக ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனால் இதில் 2 இயர்ஸ் வருமா? அது வருமா? வரும், லேட் ஆகும், என்ன டைம்ல வரும், என்ன டிலே, அதெல்லாம் பார்த்தா இல்ல அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்சம் அப்படி இப்படி வரும். ஆனா ஓவராலா இப்போதைக்கு இப்ப இருக்க OS டிவைஸ் வந்து ப்ராமிசிங்கா இருக்குங்கிறது தான் நம்ப முடியாத உண்மை. இது வந்து இந்த மொபைல் நல்லா இருக்கு அப்படின்றத விட இன்ஃபினிக்ஸ் நல்லா பண்றாங்க. அந்த இங்கே கிடைச்சிருச்சு ஒரு ஹோல்சேல் கடை. யார்கிட்ட பிடிச்சான்னு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்றோம். மாட்டாத போய்டுவே நீ. சரிங்க. ஸோ மற்றபடி வந்து பேட்டரி லைஃப் எனக்கு ஓகே. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதையும். ஸோ நீங்கள் 45 வாட் பிரிக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு சார்ஜும் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல மீடியா சென்ட்ரிக் கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கக்கூடிய ப்ரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது 15 to 20க்குள்ளே இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். சரியா? ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது சிவபரணி பார்க்கலாங்க. ஓகேவா? ஓகே.